ஸோ வேரியபிள் அப்படின்றது ஒரு ஸோ அப்போ இதில் இன்ட்டுன்றது அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஸோ அப்போ நான் மறுபடியும் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன் ரீஅசைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 வேரியபிளுமே வேரியபிள்ஸோட டைப். குட் மார்னிங், ஐ எம் விமலா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியபிள்ஸ். லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி வேல்யூ அசைன் பண்ணலாம் என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வேரியபிள்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வேரியபிள் அப்படின்றது ஒரு கண்டெய்னர். எதுக்காக அப்படின்னா நான் கொடுக்குற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா வேரியபிள். இப்போ நான் 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வேல்யூவை நான் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த 100 வச்சு ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இல்லை அந்த 100 வச்சு ஒரு சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன், மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த வேல்யூ நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ யூஸ் பண்ணும்போது நான் 100ன்னு சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக வேல்யூ கொடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த 100 ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த வேரியபிள் நேமை வச்சு தான் 100 நான் கால் பண்ணுவேன். ஸோ அப்போது வேரியபிள் அப்படின்றது எனக்கு ஒரு கண்டெய்னர். இட்ஸ் ஸ்டோர் ஆர் ஹோல்டிங் த வேல்யூன்னு சொல்லலாம். ஸோ வேரியபிள் அப்படின்றது variable is a container that is used to storing and holding the value. Used to storing and holding the value. 100 அப்படின்ற வேல்யூ நான் வச்சிருக்கேன். இந்த 100 நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா நான் 100 கொடுத்து அங்கே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதை ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். இப்போ 100 அப்படின்ற வேல்யூ இந்த ஈக்குவல் அப்படின்றது அசைனிங் ஆப்ரேட்டர் சொன்னேன் இல்லையா. ஸோ ஈக்குவலுக்கு ரைட் சைட்ல நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதை லெஃப்ட் சைட்ல இருக்க வேரியபிளுக்கு நான் அசைன் பண்றதா இதோட மீனிங். ஸோ இப்போ 100 அப்படின்ற இந்த வேல்யூவை ஏ அப்படின்ற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஒரு வேல்யூ நான் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வெறுமனே நான் இந்த மாதிரி அந்த வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்டோர் ஆகிடாது. ஸோ அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணும். இதுக்கு முன்னாடி டேட்டா டைப் பார்த்தோம் இல்லையா. ஸோ டேட்டா டைப்ன்றது எதுக்காக, கொடுக்குற வேல்யூ என்ன டைப் ஆஃப் வேல்யூ, அதோட சைஸ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக. ஸோ இப்போ நான் 100 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அதை ஏன்ற ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றேன். அப்போ இந்த 100 என்ன டைப் ஆஃப் வேல்யூவோ அதே டைப்ல தான் இந்த ஏவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 100 அப்படின்றத நான் இன்ட வச்சுக்கலாம், பைட்டு ஷார்ட் எது வேணா வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தோட ரேஞ்ச்லயும் 100 அப்படின்ற வேல்யூ எனக்கு வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் இப்போ இன்ட்டுன்னு வச்சுக்கிறேன். இந்த 100 அப்படின்ற ஒரு இன்டீஜர் வேல்யூவை ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஏன்ற வேரியபிள் எனக்கு என்ன டேட்டா டைப் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப். இப்போ இதை நான் பூலியன் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு 100ன்னு கொடுக்க முடியாது. ஏன்னா பூலியன் ஏன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஏன்ற வேரியபிள் பூலியன் டைப். ஸோ அதில் என்னால் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஒரு இன்டீஜர் வேல்யூ அசைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதில் இன்ட்டுன்றது டேட்டா டைப்பு, ஏன்றது என்ன அப்படின்னா வேரியபிள், இந்த 100 தான் வேல்யூ. ஓகேவா. ஸோ அப்போ நான் கொடுக்குற இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு கண்டெய்னர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன். வேரியபிள் அப்படின்றது நேம் ஆஃப் த மெமரி லொகேஷன் இப்படியும் சொல்லலாம். ஏன்னா நான் கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே எனக்கு மெமரியில போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ மெமரியில நான் கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே மெமரியில போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ 100 அப்படின்றது எனக்கு மெமரியில ஏதோ ஒரு அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு, ஏதோ ஒரு லொகேஷன்ல போய் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மெமரி லொகேஷனை தான் ஏன்னு சொல்லி நான் கால் பண்றேன். ஸோ அப்போ ஏ அப்படின்னு நான் கால் பண்ணும்போது நான் கொடுத்த வேல்யூ எனக்கு எந்த மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ எனக்கு வரும். ஸோ மெமரியோட நேமுனையும் நம்ம வேரியபிள சொல்ல முடியும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள் வேரி பிளஸ் ஏபிள். அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா வேரியபிளோட வேல்யூவை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள். ஸோ அப்போ வேரியபிள் அப்படின்னும் போது நான் கொடுக்குற வேல்யூவை என்னால் சேஞ்சும் பண்ண முடியும். இப்போ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது இனிஷியலைசேஷன் இல்லையா. ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் 100 அப்படின்ற வேல்யூ. இப்போ எனக்கு 100 அப்படின்ற வேல்யூ வேண்டாம், ஏ ஈக்குவல் டு 200 அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்னா என்னால் வேல்யூஸை ரீஅசைனும் பண்ண முடியும், சேஞ்சும் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ நான் மறுபடியும் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், ரீஅசைன் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் இங்கே முன்னாடி இன்ட்டுன்றதை கொடுக்கணுன்ற நீட் கிடையாது. ஏன்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 100 நான் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். நான் மறுபடியும்
இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏன்ற நேம்ல ஓகேவா ஏன்ற நேம்ல ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு, ஆல்ரெடி ஏன்ற வேரியபிள் டிக்ளேர் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரும். ஸோ அதனால நான் அதே வேரியபிளுக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்றேன் இல்ல ரீஅசைன் பண்றேன் அப்படின்னா மறுபடியும் அதோட டேட்டா டைப்பை நான் மென்ஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்லி அதோட நேமை மட்டும் கொடுத்து ரீஅசைன் பண்ணிக்கலாம், இல்ல வேல்யூவா வேற ஒரு வேல்யூவா சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வேரியபிள். ஸோ வேரியபிள்ஸ்ல டைப்ஸும் இருக்கு. எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், அதுக்கப்புறம் லோக்கல் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், லோக்கல் வேரியபிள், இந்த 3 வேரியபிளுமே வேரியபிள்ஸோட டைப்.